ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நிறையா பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் யார் வந்து லாஸ்ட் வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. மேனிஃபெஸ்டேஷனோட சீக்ரெட் வந்து எந்த ஒரு டெக்னிக்ஸுமே கிடையாது. உங்களோட ஐடென்டிட்டி தான் வந்து மேனிஃபெஸ்டேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறது. நீங்கள் எந்த ஐடென்டிட்டியில் இருக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தான். உங்களோட ஐடென்டிட்டி தான் வந்து உங்களோட இன்னர் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது. உங்களோட இன்னர் ஸ்டேட் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் விஷயம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட். ஸோ நம்மளோட இன்னர் ஸ்டேட் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்டர் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆக்டர் ஷிஃப்ட் பண்ணும் போது வந்து இப்படி சொல்லாதீங்க, இது வந்து எனக்கு பொய்யா ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஐஸ் கிடையாது. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது நீங்கள் வந்து ஃபேக்காக பண்ணுறீங்களா இல்லை ரியலாக. நீங்கள் ஆக்டர் ஷிஃப்ட் பண்ணும் போது நீங்கள் உள்ளேருந்து ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஸ்டேட்டை. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த பர்சன்ட்லேருந்து ஒரு காலோ மெசேஜோ வரணும் அப்படின்னு. ஆனால் அதே வந்து அந்த பர்சன்ட்லேருந்து காலோ மெசேஜோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வெயிட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. அப்போது உங்களோட ஸ்டேட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் நான் பேசினேன், ஸோ டெய்லி நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம், அந்த ஒரு மைண்ட் செட் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கள்ட்ட இருந்து கால் வந்துச்சா மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து நீங்கள் நேச்சுரலாக இருப்பீங்க, அந்த பர்சன் எனக்கு தான், நான் டெய்லி வந்து அந்த பர்சன்ட்டை பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களோட ஸ்டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெர்ஷனை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். காலையில் எந்திரிச்சோன்னே வந்து ஃபோனை பார்த்துட்டு இன்றைக்கும் கால் வரல, இன்றைக்கும் எந்த மெசேஜும் வரல அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தாலும் சரி பார்க்காட்டிலும் சரி இந்த ஒரு தாட் உங்களுக்கு வரவே கூடாது. நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்லேருந்து கால் வந்துருச்சு, மெசேஜ் வந்துருச்சு அப்படின்ட்டு. நான் நிறையா தடவை சொல்லிட்டேன், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஐஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, மெசேஜ் வந்துருச்சு, வாவ் ஐம் ஸோ எக்ஸைட்டட், அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணணும். உங்களோட ஐடென்டிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் பாசிட்டிவாக. ஃபஸ்ட்டு உங்களோட ஐடென்டிட்டி என்ன வந்துச்சு அப்படின்னா, என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்டு கால் வரதில்ல, மெசேஜ் வரதில்ல அப்படின்ட்டு. பட் அந்த ஐடென்டிட்டி வந்து நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். டெய்லி வந்து என்னோடய எஸ்பி எனக்கு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, டெய்லி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டு. இந்த ஐடென்டிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுங்க. இந்த மாதிரி வந்து மென்டல் கேம் வந்து ஆடுங்க கூட. ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனோட இந்த வெர்ஷனை சூஸ் பண்ணுறீங்க. அந்த வெர்ஷனில் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து உங்களுக்கு டெய்லி கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். ஆக்டர்ஸிப் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட தாட்டை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாட்ஸ் வருது, நெகட்டிவாக வருதா இல்லை பாசிட்டிவாக வருதா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, லைக் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன்ட் வந்து கால் வருதா, மெசேஜ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறீங்களா? மொபைல் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்னோட எஸ்பிட்டு இருந்தால் கால் வந்துருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் போய் இமீடியட்டாக போய் செக் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து என்ன ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேக் ஐடென்டிட்டியில் இருக்கிறீங்க. இதுதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடென்டிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும். இந்த பாசிட்டிவான ஐடென்டிட்டியில் வந்து உங்களோட எஸ்பி உங்களுக்கு டெய்லி கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, டெய்லி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்டு டெய்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு போய் ஃபோன் செக் பண்ணுவீங்களா, கால் வந்துச்சா, மெசேஜ் வந்துச்சா அப்படின்ட்டு? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, ரொம்ப காமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க கூட பேசிகிட்டு தான் இருக்கிறீங்க, அவங்க கூட வந்து கனெக்டடில் தான் இருக்கிறீங்க. அப்படின்னு உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தானே பேசணும், ஸோ ஈவினிங் திருப்பி நாங்கள் பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். டெய்லி அவங்கள்ட்ட கால் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும். அப்போ தான் அது பாசிபிள். அதே சேம் டைம் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு ஐடென்டிட்டி உங்களோட வந்து ஷிஃப்ட் ஆகிடும் பாசிட்டிவ் வேல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அந்த நெகட்டிவ் ஹேபிட் இருந்துச்சு இல்லையா, என்னோட எஸ்பிட்டு வந்து கால் வரல, மெசேஜ் வரல அப்படின்ட்டு, அது வந்து பாசிட்டிவ் வேலை வந்து உங்களுக்கு எனக்கு பாசிட்டிவ் வேலை சேஞ்ச் ஆயிடும். என்னோட எஸ்பிட்டு வந்து கால் வந்துருச்சு, நான் பேசிட்டேன், இப்போ நான் பேசுகிறேன் அப்படி மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட இன்னர் கன்வர்சேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போல்லாம் வந்து யார் கால் பண்ணாலும் சரி, உங்களோட எஸ்பின்னு கிடையாது, யார் கால் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆக்டிவ் செட் பண்ணணும். எப்படின்னா, என்னோடய எஸ்பிட்டு கால் வருது, என்னோடய எஸ்பி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் இது என்னோடய எஸ்பியோட கால் தான் அப்படி மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களோட
சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், கன்ஃபியூஸ் பண்ணணும். உங்களோட ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஐஸ் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது. நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ட்ரஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஐஸ் இருந்துச்சுன்னா தானே நம்ம பண்ணுறது ஃபேக்கா இல்லை ரியலா அப்படின்னு மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து இந்த ஃபேக்காக வந்து ஆக்ட் பண்ண முடியுமோ நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து உங்களால் ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாற்றுங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நீங்கள் என்ன சொன்னாலுமே வந்து அதை ஃபாலோ பண்ணும். சப்போஸ் உங்கள் மைண்டில் வந்து வருது, என்னோட எஸ்பி எனக்கு காலே பண்ணுறதில்ல, மெசேஜே பண்ணுறதில்ல அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். டெய்லி வந்து நான் எஸ்பி கூட பேசிட்டு தான் இருக்கேன், நாங்கள் டெய்லி அவங்க எனக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நெகட்டிவான இருக்கிற இது வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்னர் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். தென் அதுக்கப்புறம் உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியில் வந்து சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. டெய்லி வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன், நாளைக்கு விஷுவலைசேஷன் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும். நான் அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்கிரிப்டிங் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நான் விஷுவலைசேஷன் பண்ணாலும் சரி, அது எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற ட்ரஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. இந்த பிலீஃப் தான் உங்களோட ஐடென்டிட்டி வந்து ஷிஃப்ட் பண்ணணும். என்னோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும், நான் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறேன், இல்லை வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுறணும், இல்லை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து ப்ராசஸில் வந்துருச்சு. ஸோ இனி வந்து நான் ஜாஸ்தி எஃபோர்ட் போட தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும், அந்த ஒரு பிலீஃப் இருக்கணும் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன், அது எனக்கு ரீச் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இன்றைக்கி வருதா நாளைக்கு வருதா அப்படின்ட்டு. நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கும், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனக்கு டெலிவர் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்லேயும் இருக்கணும். நீங்கள் பிலீவ் பண்ணணும், நான் வந்து என்னோடய சைட்லேருந்து நான் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு, அது எனக்கு வந்து ரீச் ஆகிடும் எப்படி ஆகுது அப்படி மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோணும். நீங்கள் வந்து லேக் எனர்ஜியில் இருக்கக்கூடாது, எப்போ வரும், ஏன் ஒன்றும் எதுவும் ஆகலை அந்த மாதிரி. நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும், என்னோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து எப்போ வேணால் எனக்கு தெரியல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் வந்து உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போய் உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து சேஸ் பண்ணுறீங்க, அவங்க கால் வந்துச்சா, மெசேஜ் வந்துச்சா, இல்லை இன்ஸ்டாவோ இல்லை வாட்ஸ்அப்பில் போய் அவங்களோட ஆன்லைனில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறீங்கன்னு உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பர் டே வந்து எத்தனை டைம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்கள் மேலே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸ்பெசிஃபிக் பர்சன் ஒரு சைடில் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அனதர் சைடில் வந்து நீங்கள் உங்களுக்காக என்ன எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க, உங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை எப்படி நீங்கள் வந்து பேம்பர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கொஷின் உங்கள்கிட்ட கேளுங்க. சப்போஸ் இந்த பர்டிகுலர் டிசைர் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்னா நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன், நான் எப்படி என்னை ட்ரீட் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த டெஸ்பிரேஷன் போகுதோ அப்போ தான் நம்மளோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபாஸ்டராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து டெஸ்பரேட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம வந்து டிலே பண்ணுற மாதிரி. எப்போ வந்து நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ உங்களோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலுமே சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ் பண்ணுங்கள், எந்த ஒரு சேசிங் பண்ணக்கூடாது, டெஸ்பரேட் ஆகக்கூடாது. நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஐடென்டிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஐடென்டிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்னும் ஃபாஸ்டராக உங்கள் பக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வீடியோக்காக.